அனைவருக்கும் வணக்கம். ஸோ நானும் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம் டிப்ரெஷன், மன அழுத்தம். ஸோ அதை பற்றி நான் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது நான் அந்த டிப்ரெஷனுக்கும் மன அழுத்தத்துக்கும் சில டைம் நீங்களே தான் காரணம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? அதை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பேச போகிறேன். ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் கான காரணம் ஒன்று, நம்ம செட் பண்ணுற இலக்கு இல்லைன்னா கோல்னு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம். நீங்கள் ஒரு இலக்கு செட் பண்ணுறீங்க, ஒரு கோல் செட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நான் என்னோடய டேலண்ட்டுக்கு, இதுக்கு இந்த இலக்கை அடைஞ்சிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு செட் பண்ணுறீங்க. சரியா? அந்த இலக்கு அதில் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த இலக்கு சப்போஸ் நீங்கள் 1 இயராக ட்ரை பண்ணுறீங்க, அதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களோட இலக்கை நீங்கள் அடைய முடியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஓகே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியல. இதில் 2 விதமாக இதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஒன்று பாசிட்டிவ் அனாலிட்டிக்கல் அப்ரோச். எதனால் நம்ம இந்த இலக்கை அடைய முடியல? ஓகே, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னு நான் நினச்சேன், அதுக்காக இடம் பார்த்தேன், அதுக்காக ஆளுங்க ட்ரை பண்ணேன், அந்த ஃபுட்டு விற்கலை. ஓகே, இப்போது இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். இதில் ஏன் விற்கலை? சப்போஸ் நீங்கள் ஒரு மாலில் நிறைய யங்ஸ்டர்ஸ் வர க்ரௌடில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வச்சுருக்கீங்க, அது உங்களோட ப்ராப்ளம், அதனால் விற்கலை. அந்த மாதிரி ஆப்ஜெக்டிவாக நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். எனக்கு இந்த காரணத்தால் விற்கலை, இந்த காரணத்தால் விற்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி திருப்பி ட்ரை பண்ணணும். இட்டரேட்டிவாக அந்த மாதிரி பண்ணிங்களா? அப்படி இல்லாமல் இன்னொரு அப்ரோச் என்னென்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் அப்ரோச். ஓகே, நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன், 1 இயராக நான் வேலையை விட்டுட்டு இதை ட்ரை பண்ணேன், இவ்வளோ லட்சம் போட்டேன், இது இன்னும் ஒர்க் ஆகலை, எனக்கு லக்கு இல்லை, எவ்வளோ பேர் அதே பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க, நான் எது பண்ணாலுமே எனக்கு கிளிக் ஆக மாட்டேங்குது, எனக்கு இதெல்லாம் செட் ஆகலை, என்னோடய காசும் போச்சு, டைமும் போச்சு. அது செகண்ட் அப்ரோச். இப்போது பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் தே ஆர் வெரி கேல்குலேட்டிவ். அதாவது அதோட மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன பொருள் விற்கும், என்ன பொருள் எப்படி விற்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி ரொம்ப இமோஷ்னல் ஆகாமல் பண்ணுறவங்க தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்களா? இதில் என்ன தப்பாக போகுது, இதை பாயிண்ட்டாக நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படி பண்ணுறீங்களா? இல்லை நெகட்டிவாக போய் சேட் ஆகிடுறீங்களா? ஓகேவா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, சில டைம் இலக்கு எடுக்கிறது தப்பு இல்லை. எல்லாரும் அப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதனால் நீங்கள் வருத்தமாகவே இருக்க போகிறீர்களா? இப்போ நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, ஃபேமிலியெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மேலே அச்சீவ் பண்ணணுன்றது எடுக்கிற இலக்கும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக நீங்கள் சேடாக இருக்கணுமா? சேடாகவே இருக்கணுமா? ஏன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். நான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது எந்த இலக்கு வேணால் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு சாம்பியன் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு இன்டீரியர் டெக்கரேட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணுறீங்க, என்னவாக வேணால் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் காமாக ஸ்டெப் போட்டு ஒரு ஸ்டெப்பாக பண்ணுறீங்களா? இல்லை ரேண்டமாக ஆடாக்க பண்ணுறீங்களா? முக்கியமான பாயிண்ட் அதனால் சேடாக இருக்கிறீர்களா? ஸோ லெட்ஸ் டேக் அம்பானி பிஸ்னஸ். இட்ஸ் அ ராங் எக்ஸாம்பிள், இட்ஸ் ஓகே. ஆனால் அம்பானியில் நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்குது, லாஸ் இருக்குது. அவங்களாம் சேடாக இருக்காங்களா? அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதை ஒரு ஆப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக சேடாக இருக்கிறதுக்கு இது காரணமான்றதை இது பண்ணிக்கணும். அதையும் நம்மளோட இமோஷனையும் மிக்ஸ் பண்ணி சேடாகவே இலக்கை எடுத்துகிட்டு சேடாகவே இருக்கணுமா பல வருஷத்துக்கு? யோசனை பண்ணி பாருங்கள். அதனால தான் உங்கள் கோல் உங்களை சேடாக்குதா? அதுதான் கேள்வி. ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாயிண்ட்டாக நீங்கள் போட்டு கரெக்டாக விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒர்க் ஆகலைன்னா வேறு இலக்கு எடுத்துக்கோங்க. அதையே கட்டிட்டு அழுணுன்னு ஒன்றும் நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? ஸோ இது பாயிண்ட் நம்பர் 1. இலக்குனால் க்ரியேட் ஆகிற டிப்ரெஷன், மன அழுத்தத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுன்றது. 2வது நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்தவங்க கிட்டே இருக்க எதிர்பார்ப்பு. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் இவ்வளோ சூப்பராக இந்த விஷயத்தை பண்ணுறேன், எனக்கு அதுக்கேற்ற
பாராட்டு கிடைக்கல, என்ன அங்கீகாரம் கிடைக்கல, என்னை வந்து யாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணலை, அதனால் எனக்கு வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக நான் பண்ணுறேன், எல்லாரும் ஏடாகூடமாக பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் பாராட்டு கிடைக்குது, புகழ் கிடைக்குது, பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனால் நான் இவ்வளோ பண்ணியும் வந்து எனக்கு ஏற்ற எதிர்பார்ப்பு யாரும் தரதில்ல. அதனால் நான் வந்து எனக்கு சேடாக இருக்கு, நான் சேடாகவே இருக்கேன், இவ்வளோ டேலண்ட்டாக இருந்து என்ன யூஸ். இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து உலகத்தில் நிறைய பேர் டேலண்டடாக இருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணுறாங்க, காலால் வந்து ஆர்டிஸ்டிக்காக வரைகிறாங்க. நீங்கள் எத்தனை பேரை பாராட்டுறீங்க? நீங்கள் பாராட்டுறதுன்றது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க். நம்ம வந்து எதிர்பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு அடுத்தவங்கள நம்ம பாராட்டுறோமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஸோ அதை நம்ம அடுத்தவங்க கிட்ட, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட சந்தோஷத்தோட கீயை வந்து அடுத்தவங்க பாராட்டில், அடுத்தவங்களோட அங்கீகாரத்தினால வரும்ன்றது உங்களோட கீ டு ஹாப்பினஸ் அவங்க கையில் கொடுக்காதீங்க. அதாவது அடுத்தவங்க பாராட்டினா நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அந்த மாதிரி எதிர்பார்க்கறது தவறு. அதாவது நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள், நீங்கள் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட ஸ்ட்ரென்த்து, உங்களோட டேலண்ட்ஸு உங்களுக்கே தெரியணும். நீங்கள் எப்படி இப்போ வந்து ஐக்யூ லெவல் வந்து நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் இருக்கும். ஸோ உங்கள் அளவுக்கு அடுத்தவங்க உங்களை புரிஞ்சுட்டு பாராட்டிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தவறு. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதனால் உங்களுக்கு சேட்னஸ் வருது, நீங்கள் டிப்ரெஸ் ஆகுறீங்க. அதே வந்து அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும், புகழணும்னு எதிர்பார்த்தே உங்கள் லைஃப் போயிடுது. ஸோ இது தேவையா? உங்களோட டேலண்ட்டை நீங்கள் இப்போ வந்து பெரிய பெரிய லீடர்ஸ் பாருங்கள், இந்திரா காந்தி அவர்களை பாருங்கள், ஜெயலலிதா அவர்களை பாருங்கள், அவங்கெல்லாம் அடுத்தவங்க கிட்ட, மதர் தெரசா அவர்களை அவங்கெல்லாம் பாராட்டுக்காக பண்ணதில்லை, அவங்களோட டேலண்ட் அவங்களுக்கே தெரியும். அவங்க வந்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. லீடர்ஸ் வந்து அது சொல்கிறாங்க பாருங்க, தி ஈகிள் ஃப்ளைஸ் அலோன். ஒரு லீடர்னால் அவங்க தனியாக போவாங்க, தனியாக ஒரு பாதையை கண்டுபிடிப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க கிட்டேருந்து வர பாராட்டும் அவங்களோட அங்கீகாரம் உங்களுக்கு உண்மையானவே தேவையா? அதனால் நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்களா? அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் வருதா? யோசனை பண்ணி பாருங்கள். ஓகே, இது 2வது பாயிண்ட். நான் என்ன சொன்னேன், ஒரு கோல் எடுத்துகிட்டு ஒரு இலக்கை செட் பண்ணிவிட்டு அதனால் நீங்கள் சேடாகவே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அது தேவையா? கோலை மாற்றிக்கலாம், உண்மையாகவே கரெக்ஷன்ஸ் பண்ணலாம். 2வது வந்து அடுத்தவங்க எதிர்பார்ப்பு, அடுத்தவங்க கிட்டேருந்து வர பாராட்டு இல்லைன்னா அங்கீகாரத்தினால நீங்கள் சேடாக இருக்கீங்க, அது வந்து செகண்ட் பாயிண்ட். அது உங்களுக்கு தேவையா? ஓகே, 3வதாக நான் பேச போகிறது உங்களுக்கு இருக்க உண்மையான ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சரி, உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உங்கள் கூட இருக்கிறவங்க, சப்போஸ் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை வந்து விக்டிமாக ட்ரீட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏற்ற ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? ஓகேவா? அதுக்கு வந்து ஒன்று நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா கவர்மெண்ட் லா யூஸ் பண்ணி போலீஸ்கிட்ட போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? இது உண்மையான ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தில் சப்போஸ் வந்து நான் ஒரு ப்ராப்ளமில் இருக்கேன், எனக்கு ஒரு குடும்ப சூழ்நிலையில் நான் மாட்டிகிட்ருக்கேன், நான் வெளியே வர முடியல, அந்த சிச்சுவேஷன் பார்க்கலாம். சப்போஸ் நான் வந்து ரொம்ப படிக்கலை, நான் வேலைக்கு போகல, அடுத்தவங்கள நம்பி காசுக்காக நான் அவங்கள நம்பி இருக்கிறேன். ஓகே, அந்த சிச்சுவேஷனில் சில நல்லது நடக்குது, சிலது நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ஆனால் நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே என்னோட லெவலுக்கு இது மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஒத்துக்கிட்டு நீங்கள் இருக்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஏன் சேடாக இருக்கீங்க? சப்போஸ் நீங்கள் தனியாக இருந்திருந்தா, இப்போ யாரோ உங்களை பார்த்துக்கிறாங்க, எல்லா விஷயம் பண்ணுறாங்க, உங்களுக்கு பணம் தராங்க, ப்ளஸ் ஏதோ சின்ன சின்ன விஷயம் இருக்குது, அது செட் ஆகலை, நீங்கள் வந்து வெளியே வந்து தானாக உங்களால் பண்ண முடியாது, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் இல்லை, படிப்பு இல்லை, வேலைக்கு போக முடிகிற டேலண்ட் இல்லை, அதனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் இருக்கிற விஷயத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம், அதை பெரிய விஷயமாக நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகே, அப்படி இல்லை, எனக்கு வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து சுதந்திரமாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியே வாங்க, நீங்கள் வேலைக்கு போங்க, மேலே ஒரு படிங்க, ஒரு கிராஷ் கோர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக உங்களை இண்டிபெண்ட், நம்ம எப்போ வந்து காசு அடுத்தவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோமோ, ஃபினான்ஷியலாக நம்ம அடுத்தவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கோமோ, அப்போ 1% நம்மளுக்கு சம்
என்னது ரெஸ்பெக்ட்டு சில இது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அடுத்தவங்க மேலே நம்ம டிபெண்ட்டாக இருக்கிறதுனால. ஆனால் வந்து அதை நீங்கள் சரி செய்ய உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நம்ம எல்லாருமே பெரிய லெவலில் பண்ணணும்னு தேவையில்ல. நம்ம சூழ்நிலைக்கும் நம்ம டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லெவலுக்கு நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கிறீங்களா, இல்லை ஒரு டீச்சராக வேலை செய்கிறீங்களா, இல்லை ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் இருக்கிறீங்களா, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கிறத பேச்சு கொஷின் கேட்டு அதை சரி பண்ணிக்கிறீங்களா, சரி பண்ணாதப்போ லீனன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்ற உதவியை எடுத்துகிட்டு அடுத்தவங்க இல்லைன்னா வேறு லெவலில் போய் சரி பண்ணிக்கிறீங்களா. நீங்கள் பண்ணலை அப்படின்னும் போது அது உங்கள் தவறு இல்லையா. அப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டு அது இருக்கிறீங்க, தப்பு இல்லை. எதுவுமே பர்ஃபெக்டாக லைஃப் எல்லாருக்கும் இருக்காது. நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க, அதனால் சேடாக இருக்காதீங்க, அதனால் டிப்ரெஷன் ஆக வேண்டாம். ஸோ நான் உங்களுக்கு 3 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து கோல் இலக்கு எடுக்கிறது நல்லது, கரெக்ட். ஆனால் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. அது சரியாக இல்லைன்னா வேறு ட்ரை பண்ணுங்கள். அதில் என்ன வந்து சரியாக போகலைன்னு லிஸ்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுங்க. அதுக்காக உங்கள் கோல்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங், அதனால் நீங்கள் சேட் ஆகாதீங்க. 2வது, அடுத்தவங்களோட அங்கீகாரம், எதிர்பார்ப்பு, அவங்களோட அப்ரிசியேஷன் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றது தவறு. அதை எதிர்பார்த்து நீங்கள் டிப்ரெஸ் ஆகாதீங்க, மன அழுத்தம் வச்சுக்காதீங்க. 3வது வந்து உண்மையானையே ப்ராப்ளமில் இருக்கீங்களா, அதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஒத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓகேன்னு இருந்துருங்க, அதையும் பெரிய விஷயம் பண்ணாதீங்க. ஓகேவா. இதெல்லாம் வந்து நான் வந்து வேறு ஆங்கிள்லேருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து உங்ககிட்ட வேறு ஏதாவது டாபிக்ஸ் பேசணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து டாக்டர் இல்லை, சைக்கியாட்ரிஸ்ட் இல்லை, சைக்காலஜிஸ்ட் இல்லை, ஆனால் உங்களை மாதிரி நானும் ஒரு சராசரி பெண். ஸோ ஒரு சராசரியான ஒரு காமன் மேனோட ப்ராப்ளம், உமனோட ப்ராப்ளம் ஒரு சராசரியான என்னால் புரிஞ்சிக்க என்னால் முடிஞ்ச சொல்யூஷனை நான் எடுக்கிறேன். அதனால் நான் சொல்கிறது வந்து நீங்களும் நானும் உங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி நான் சொல்கிறது உங்களால் ரிலேட் பண்ண முடியும் இல்லையா. அதனால் நான் இந்த கருத்துக்கள்லாம் உங்கள் கூட பகிர்ந்துக்க விரும்பினேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. Take care, be happy, take control of your life. Your key to happiness is in your hand. Don't give it to anybody else. Take control. You are a leader. Bye.